நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைய பதிவில் மணப்பாறையினுடைய மாட்டுச்சந்தை நிலவரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பொதுவாக மணப்பாறையில் 2 நாள் சந்தைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை மதியானம் தொடங்கி புதன்கிழமை மதியானம் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 நாட்களுமே சந்தை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்தையில் பலதரப்பட்ட மாடுகள் வரும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க. நிறைய மாடுகள் இந்த வாரம் சந்தையில் வந்திருக்குது. நீங்கள் வீடியோவில் நல்லா பாருங்கள். பல மாநிலங்களிலிருந்து மாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்குதுங்க. எல்லாமே அந்த செவ்வாய்க்கிழமை மதியானத்துக்குள்ளே சந்தைக்குள்ளே உள்ள வந்துடும். வர 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 மாட்டை உள்ளே விட்டுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே டோக்கன் போட்டு மாட்டை உள்ளே இறக்கிட்டே இருக்கிறாங்கங்க. ஆனால் உள்ளே வியாபாரம் நடந்துருக்குது. பல கோடி ரூபாய் வியாபாரம் அந்த ஒரு நாள் நைட்டு வியாபாரம் நடக்கும் போல இருக்கு. அந்த செவ்வாய்க்கிழமை வர்ற மாடுகளும் அந்த புதன்கிழமை காலையில் இறக்கிடுவாங்க. புதன்கிழமை காலையிலையும் ஒரு நாள் சந்தை கூடும் போல இருக்கு. அதில் இந்த கறவை மாடுகள் பால் மாடுகள் கூடும் போல இருக்கு. ஆனால் செவ்வாய்க்கிழமை அந்த ஈவினிங் டயத்தில் நிறைய இந்த கறி மாடுகள், வெட்டு மாடுகள், காளைகள் இது மாதிரி மாடுகள் சேல்ஸ் ஆகும் போல இருக்கு. நீங்கள் வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள். நிறைய மாநிலங்கள்லேருந்து மாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்குதுங்க. நிறைய காளைகளும் இருக்குது, காளை மாடுகளும் இருக்குது, வெட்டு மாடுகளும் அங்கிட்டு இறக்கி இருக்கிறாங்க. இங்கே வண்டியை போக இறக்க பிடிக்க அப்படியே ஒரே ரஷ்ஷாக இருக்குதுங்க. நிறைய வரவுகள் இருக்குதுங்க இன்னைக்கு. அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு பின்னாடி பாருங்க நிறைய லாரிகள் இருக்குதுங்க. வியாபாரம் போயிட்டு இருக்குது. நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க மாடுகளை கொண்டு அவங்கவுங்க கயிறு போட்டு கட்டி டோக்கன் போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மாடுகளை வாங்கிட்டே இருக்கிறாங்க. வியாபாரம் போயிட்டுருக்குது. இது அந்த காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் ஒரு 5-6 சந்தை ஃபேமஸான சந்தை. அது மணப்பாறை சந்தையும் ஒன்று எடுத்துக்கலாங்க. நல்லா பாருங்கள். அந்த காலத்துலேருந்தே மணப்பாறை சந்தை மணப்பாறை மாட்டுக்கட்டி மாயவரம் ஏறுப்புள்ளிங்கிற மாதிரி மணப்பாறையில் அந்த காலத்துலேருந்தே சந்தை நடைபெற்றிருக்குதுங்க. கண்ணுகளும் நிறையா வாங்கலாம். உங்களுடைய மாடுகளும் விற்பனைக்கு வேணும், விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மணப்பாறை சந்தைக்கு கொண்டு வாங்க. நல்ல ஒரு விலைக்கு வித்தரலாங்க. விவசாயிகளும் இருக்கிறாங்க, வியாபாரிகளும் நிறையா வந்திருக்குது. வரவு நிறையா வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ மாடுகள் கட்டியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ மாடுகள் இருந்தால் எவ்வளோ மாடுகள் வியாபாரம் போகிறதுனால தானே அந்த சந்தைக்கு கொண்டு வர்றாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு மாடுகள் நிறையா வந்திருக்கு. வர போக வியாபாரம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. மணி இப்போதைக்கு டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 அந்த மணி போல் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன். இன்னமும் நைட்டு 10 மணி வரலையும் வீடியோ எடுக்கும். ஆனால் நைட்டு 10 மணிக்கு உள்ள மாடு வரலாமா ஒழிய, ஆனால் நைட் நேரத்தில் மாடுகள் வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. மாட்டுக்கார தரப்புலையும் சரி, விவசாய தரப்புலேருந்து சந்தையிலேருந்து சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை காலையில் தான் மாடுகளை வெளியே விடுவேன் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அது கணக்கு இருக்கும். ஒவ்வொரு மாடுகளும் தவறு நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி சந்தையின் ரூல்ஸ் படி புதன்கிழமை காலையில் தான் மாடுகளை வெளியே விடுவாங்க. நிறைய காளைகளும் இருக்குது, கண்ணுகள் இருக்குது. மிக குறைந்த விலையிலையும் வாங்கலாங்க. நல்ல லாபமும், விற்கிறவங்க நல்ல லாபம் பார்க்கலாம். மிக குறைந்த விலையில் உங்களுக்கு மாடுகள் வேணும், வெட்டு மாடுகள் வேணும்னாலும் சரி, ஒரு சில வளர்ப்பு மாடுகள் இங்கே வாங்கி ஒவ்வொரு மாடுகளுக்கு மேலேயும் டோக்கன் போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். நிறைய உழவு மாடுகள் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி வண்டி மாடுகள் வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த மாடுகளை சூஸ் பண்ணலாம். ஒரு தடவை விசிட் பண்ணி மணப்பாறை சந்தையில் விசிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னமும் புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கறவை மாடுகள் நிறையா கூடுங்க. வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண வந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் டெய்லியும் புது அப்டேட்டுகள் நம்ம சேனலில் போடுறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை பார்த்து ஒரு நல்ல விதமாக ஊக்கம் கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் மேலும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய எருமைகள் வேணும்னாலும் இருக்குது. எருமைகளை விற்பனைகள் பண்ணுறதுனால இருக்குது. கீர் கிராஸு, ஜெர்சி ஆகட்டும், கன்று மாடுகள், வண்டி மாடுகள் எது வேணும்னாலும் விற்பனைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அந்த வியாபாரிகளாக சரி, விவசாயிகளும் சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ மாடுகள் வாரம் சேல்ஸ் ஆகுது பாருங்க. அதனால தாங்க இந்த சந்தையோட பொதுவான பிளேஸே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர் அந்த அளவு சுற்று வரப்பில் இருக்குதுங்க. நிறையா வண்டிகள் உள்ளே வரலாம். உள்ளே ஏற்ற இறக்க இது மாதிரி இருக்குது. வியாபாரம் அதாங்க ஒரு பல கோடி ரூபா டிரான்சாக்ஷன் இந்த ஏரியாக்குள்ளே நடக்கும் அப்படின்னு தாங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் விசாரித்து பார்த்தப்ப சொல்கிறாங்க. அதனால் உங்களோட மாடுகளும் விற்பனை செய்யணும், இல்லை உங்களுக்கு குறைந்த விலையில் மாடுகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் தாராளமாக மணப்பாறை சந்தையை விசிட் பண்ணுங்கள். ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் சொல்கிறோங்க. இங்கே நடக்கிற தகவலை, இந்த சந்தையோட நிலவரத்தை உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறோம். வீடியோவில் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. எவ்வளோ மாடுகள் வருது, உங்களுக்கு தேவைன்னா, வியாபாரிகள் உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக மணப்பாறை சந்தையை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வாங்குங்க. நிறைய கன்றுகளும் வந்திருக்குதுங்க. முதல் நாளே நிறைய கன்றுகளும் விற்பனைக்கு வந்திருக்குது. நிறைய
இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியானத்துலேருந்து சாயங்காலம் வரலையும் நடைபெற்றுட்டு இருக்க சந்தையினுடைய விலை நிலவரத்தை தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் நாளைக்கும் சந்தை நடக்கும். புதன்கிழமை காலையில் நாளைக்கும் சந்தை நடக்கும். நாளைக்கு வந்து கண்ணு மாடுக, கறவை மாடுக, அது மாதிரி மாடுகள் வரும். அந்த வீடியோவும் கடைசி வரலையும் பாருங்கள், நாளைக்கு அப்லோட் ஆகும். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மாடுகள் விற்பனைக்கு வந்துருக்குது. மரப்பாறையுடைய சந்தையினோட நிலவரம் இனிமேல் வாரம் அப்டேட் பண்ணலான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வீடியோ பாருங்கள், கடைசி வரலையும் பாருங்கள். நிறைய மாடுகள் வர வருது. இல்லை உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம்.